மகர ராசிக்காரங்களே, நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்தடையும் நேர்மைக்கும் உண்மைக்கும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான், விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க பக்கம் பேசாமல் அங்கே யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதை பார்த்து அந்த நியாயத்தை மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். புதுமையான சொந்தக்காரங்க, பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாச்சு முடிச்சரணும் அப்படிங்கிறதுல கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்க போறீங்க. உங்களுடைய குறை சொல்கிறேன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது இந்த வரக்கூடிய மே 14ஆம் தேதிக்கிலிருந்து உங்களுக்கு எல்லாம் குரு பெயர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலம் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தா முழுக்க மகர ராசி தாங்க. அது மட்டும் இல்லை, 7.5 சனி கடந்த காலத்தில் நிறைய பாதிப்பு தந்திருக்கு. உங்களுக்கு 7.5 சனியோடு பாதிப்புங்கிறது முழுவதுமாக முடிஞ்சுமே கூட எங்கள் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் எதையும் அனுபவிக்கலையே நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லியிருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சி மூலம் நல்லது ஒரு ராஜயோகத்தை அடைய போறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி பொருளாதாரத்தில் படிப்படியாக மகர ராசி முன்னேற போறீங்க. இனி உங்களுக்கு 10 வருடம் கூடிய எல்லாம் 100 மடங்கு பெருக போகுது. எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் தாண்டி என வரக்கூடிய நாட்களில் 2025 முடிஞ்சு 26க்குள்ள நீங்கள் ஒத்த பைசா கடன் இல்லாமல் எல்லா விதமான கடனையும் கட்டி முடிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போவது அது மட்டும் இல்லை. இந்த மே மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிரகணங்கள் சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அது இப்பொழுது எந்த ராசி எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறனால இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ மீன ராசி பார்த்திங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 5 கிரகணங்களும் ஒன்றாக இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. நல்ல நேரம் அமைஞ்சிருக்குது. 7.5 சனி மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புது ஒரு கஷ்டம், பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தத்தை இழந்தவங்க தான் சொந்தங்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்காங்க. இனிமேல் என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு கஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழ்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு, அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து கூட இருக்கிறாங்க. அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னைக்குமே அதை வந்து நினச்சதில்லை. உங்கள் வேலையை மட்டுமே குறிக்கோளாக இருந்து மகர ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க.
நம்மளை மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்து அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் உங்களுடைய குரு பெயர்ச்சியும் உங்களுடைய ராகு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து 9வது இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து படிப்படியாக உயரப்போகுது. ஏன்னா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் தகுந்தாற்கேற்ற ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக உங்களுக்கு 100க்கு 100% கிடைக்க போகுது. கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அலைஞ்சிட்டு நபர் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் இத்தனை நாள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் செலவாக இருக்கும், லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவி எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இல்லற வாழ்க்கையில் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது, முழுவதுமாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயன்படுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியை நினைச்சாத்தான் ஏன் சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, ஆனால் கண்டுபிடிச்சா அது ராகு கேது என்ன செய்வாருன்னே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் ராகு கேது உங்கள் நிலை வாழ்க்கையில் எதையெல்லாம் தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு முன்னேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகணமாக உங்கள் ராகு கேது பார்க்கப்படுகிறாரு. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனி இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனி நீங்கள் 7-8 வருஷமாக மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமில்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலத்தில் 7 சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை சிக்கல் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பாவம், 30, 35, 37 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது 2வது திருமணம் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவைதான். அது பார்த்திங்கன்னா 2வது திருமணம் அப்படிங்கிறது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஊர்க்காரங்க ஏதாச்சும் இப்போ சொல்லுவாங்க, அவங்க கண்ணோட்டத்தில் தப்பாக தெரியும்னு நினைக்காதீங்க. வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன, உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக முழுவதும் நீங்கள் அடி எடுத்து வைக்க முடியும். குழந்தை
பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நான் போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எங்கள் பிள்ளைங்க பேர் பாக்கியம் கிடையாதா சாமி அப்படின்னு மகர ராசிக்காரங்க சொல்லியிருப்பீங்க. இந்த 2025க்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 6-7 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான நாட்களாக கருதப்படுது. பிரித்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசி தாங்க. லவ் பண்ணி இருக்கீங்க, திடீர்னு பிரேக்கப்பாக இருக்கும், இல்லை வீட்டில் பேரண்ட் ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் சொல்லும்போது வீட்டில் பெற்றோர் சம்மதிப்பாங்க, அதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்று வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயம், தொழில் விஷயம், வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகள் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமல் கொள்ள போகிறாங்க. ஏண்டா நம்ம கூட இருந்தவ திடீர்னு கார் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, வீடு கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு உங்கள் மீது அதிகப்படியான வன்மத்தை அவங்க செலுத்த போகிறாங்க. ஏன் அந்த அளவிற்கு நல்ல ஒரு பொருளாத மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலைக்கு, தனியார் வேலைக்கு, எந்த வேலைக்கு வேணுமா நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை திடீர் மாற்றம் உங்கள் முழுவதுமே மறைய போகுது. கடந்த காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனை, நிறைய சிக்கல்களை பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அளிக்க எடுத்து வைக்கும் போகும் ஒவ்வொரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்க போகிறீங்க. ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுது. இந்த நோய் தெரியாமல் அச்சுறுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுமையாக எல்லாம் நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய வீடு தேடி புதிய ஒரு உறவு வரப்போகுது. அந்த உறவு மூலம் நீங்கள் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அவர்கள் மட்டும் கொஞ்சம் தனித்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.